You be busy whining, and I will be busy cooking. Real wine, dine, and celebrate. Get ready to taste my samayal. So, cheers, you. Thank you. Cheers. Let's come on out of it. Come on, கொடு வச்சிட்டு வரேன். நான் எடுத்துட்டு போறேன். இல்ல, please, Please. you are my guest. அட விடுங்க, You நான் relax, போறேன். relax. You have my break my heart. Good morning. Breakfast ready. நான் கிளம்புறேன். Hey, breakfast சாப்பிட்டு போ. இல்ல, நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? Are you all right? Yeah, I'm fine. No, I'm not all right. No, நீ சொல்லு. Are you all right? Yeah. அது ராத்திரி நடந்தத பத்தியா? Come on, Sarita. I feel guilty about it. நான் ஏதாவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணனா? இல்ல. பின்ன? ம் ம் உட்காரு. ஆமா, உன் ப்ராப்ளம் தான் என்ன? மோகன், நீ 30 வருஷமா அமெரிக்கால இருந்தவன். உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா எனக்கு பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு பசங்க So இருக்காங்க. what, சரிதா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா சொன்னாங்க, பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ பசங்கன்னு சொல்ற. நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவ. உனக்காக நீ எப்பதான் வாழ போற? உனக்கு நீ என்ன வேணும்? Look, சரிதா, I want you. ரெண்டாவது வாட்டி நான் மிஸ் பண்ணிக்க விரும்பல. I'm leaving next flight of road trip and I want you with me. அதுக்குள்ள நீ டிசைட் பண்ணிக்க. மீதி இருக்கிற உலகத்தை உன்னோட சேர்ந்து பார்க்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பியா? இல்ல இந்த ஜென்மத்துக்கு இவ்வளவுதானா? Go away, leave me alone. I said leave me alone. Get the fuck out of my house. Hey, sorry to bother you, but I just need 5 minutes of your time. Who are you? Well, I've come all the way from California, and if I could have 5 minutes of your time, that'll be great. I'm sure I won't take long. Hi, my name is Harun.
தேங்க்ஸ். I'll get straight to the point. நான் யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன் and I plan to launch a series of wellness center. And I would like you to be the brand ambassador for it. Okay. Is there a manager I should speak to? No. Well, in that case, I'll give you my business card. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டீடைலா பேசலாம். Or else we can catch up sometime in my office as well. என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவனுக்கு அழகான மனைவி ஒருத்தி கிடைச்சிருக்கா. அப்படியெல்லாம் இல்லைங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. அவளுக்கு எவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு பாருங்க. என் மருமக பாஸ்போர்ட் கொடுத்தா துபாய்க்கு விசா ரெடி பண்ணிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. பிளேன் டிக்கெட்டை பையன் அனுப்பி வச்சிடுவான். கல்யாணம் முடிஞ்சதும் அசினா துபாய்க்கு போயிடுவாள்ல. இத பாருங்க, பேசிட்டு இருக்கும் போதே பையன் போன் பண்ணிட்டான். ஹலோ, எப்படிப்பா இருக்க? நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம். ஏப்பா, உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாண தேதியை கூட குறிச்சிட்டோம்ல. குடுக்கறப்பா, ஒரு நிமிஷம் நீயே பேசிட்டு. இந்தம்மா. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொன்னிடுவாரு. ஒன்னும் ஆகாது ரேணு, நீ டென்ஷன் ஆகாத. என்ன உனக்கு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். ரேணு, நான் சொல்ற மாதிரி செய். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி. ஏண்டா வருவாங்கறியா? டெஃபினட்டா வருவா. அப்புறம் பிளான் என்ன? ஒரு வாரம் நார்த் இந்தியாவில் டூர் போவோம். அப்புறம் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. மீடியா கிட்ட போனால் அவங்களே எங்களை உட்கார வச்சு லைவ்லேயே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலனா மீடியாவுக்கு நம்ம வீடியோ கொடுப்போம்னு சொல்லுவோம். வேற வழியே இல்லாமல் ஒத்துப்பா. டேய், என்னடா பேச்சு பேசுற? நீ சாதாரண மனுஷனடா. ஹைதராபாத்துக்கு போன உடனே இந்த நம்பருக்கு போனை போடு. ரமணான்னு நமக்கு தெரிஞ்சவர் இருக்காரு. முனிசிபாலிட்டியில வேலை இருக்கான். மாசம் ஏதோ பார்த்து அவருக்கு கொஞ்சம் கொடுத்துரு. ஜாக்கிரதை. அப்புறம் என்ன தம்பி, கல்யாணம் ஆயிடுச்சு, முனிசிபாலிட்டியில வேலை கிடைச்சிருச்சு, உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள இதை க்ளீன் பண்ணிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பிளேட்டை கழுவிடு. எனக்கு தெரியாது. கொஞ்சம் டீ போட்டு தரியா? எனக்கு தெரியாது. ஷர்ட்டை கொஞ்சம் துவைச்சு தரியா? நாளைக்கு போட்டுக்கணும். எனக்கு தெரியாது. ஒரு வேலையும் தெரியாதா? தம்பி, ஏதாவது வேலையில சேர்த்து விடலாம்ல? எனக்கு தெரியாது. அவ ஒரு வேலையும் செய்ய மாட்டானா? நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. இது எல்லார் வீட்லயும் இருக்கிற ப்ராப்ளம் தான் தம்பி. வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம்னா, ஏதாவது சாப்பிட்டு போலாம், பசிக்குது. ஏன் உங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்களா என்ன? அது இல்ல, அவ ஊருக்கு போயிருக்கா. சண்டை போட்டீங்களா என்ன? பின்ன 9வது மாசம். கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆச்சுன்னு தினம் தினம் சண்டன் வேற சொன்ன, அதுக்குள்ளே 9 மாசமா? அவ்வளவு ஃபாஸ்டா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஹலோ, குட் மார்னிங் சார். அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு உங்களுக்கு 30 வயசு ஆகுது.
உங்க இன்சூரன்ஸ் பாலிசியை மெச்சூர் பண்ண போறோம் சார். அத பத்தி இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க அப்புறமா என்கிட்ட பேசுறீங்களா? Happy birthday, Venkatesh! Happy birthday to you! Wait. Mr. Venkatesh? Happy birthday to Venkatesh! Happy birthday to Venkatesh! May God bless you, Venkatesh! Wait! Mr. Venkatesh, see that! 30 years ஆயிடுச்சு வெங்கடேஷ். 30 years ஆயிடுச்சு வெங்கடேஷ். May God bless you, வெங்கடேஷ். Happy birthday to you. 30 வயசு ஆயிடுச்சு வெங்கடேஷ். Happy birthday to you. Happy birthday to you. Congratulations, Mr. Venkatesh. 30 years க்கு என்டர் ஆயிட்ட. Welcome to our club. அது என்ன கிளப் அது? 30 years club. அதாவது பெரியவங்க கிளப்னு சொல்ல வரேன். எப்படியோ மனுஷங்க வாழ்க்கை 60 வயசுன்னு ஆயிடுச்சு. உனக்கு ஆல்ரெடி 30 வயசு வந்துடுச்சு. அப்படின்னா பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னும் மீதி வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கலாம். இன்னும் 15 years அப்படியே தள்ளிட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் ஓல்ட் ஏஜ் கிளப், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் கிளப். அங்க இருந்து அப்படியே $12 லட்சத்துக்கு $1 கூட குறையாது. 10 லட்சத்துக்கு முடியாது. ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா? எத்தனை வாட்டியா பாப்ப? ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா? ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா?